லீடிவ் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு ஃபேக் ஃபெமினிஸ்டோடைய வீடியோவுக்கு ரிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஏஜே பைரவன்ற ஒரு சகோதரர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருப்பார். மோட்டிவேஷனலாக ஹார்ட் ஒர்க் ஆயினும் சமூகத்தில் எப்படி நடந்துக்கணும் இது மாதிரி பல வீடியோ இருக்கும். ஸோ அவர் போட்ட சமீபத்திய வீடியோ வந்து ஒரு பெண் வந்துட்டு தான் அப்பா கிட்ட 8 மணிக்கு மேலே நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ போகாத அப்படின்னு சொல்லும் போது, ஏன்பா நிறைய நல்ல ஆண்களும் வெளியில் இருக்காங்க அப்படின்னு அந்த பெண் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அந்த அப்பா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குளத்தை பாரு, அந்த குளத்தில் வந்து நான் நாளைக்கு குளிக்க போகிறேன்னொன்னே, அப்பா அதில் முதலைகள் இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னோன்னே, அங்கே நிறைய மீன்களும் இருக்க தானே செய்யுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த பொண்ணு யோசிக்குது. உடனே இப்போ புரியுதா, ஸோ நம்ம தான் நம்மளை வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி, எதுக்கு தெரிஞ்சே போய் விழுகணும் அப்படின்னு பெண்கள் வந்துட்டு இரவு நேரங்களில் வெளியே போகிறத வந்து தவிர்த்துக்கலாம் அப்படின்றதான் அந்த வீடியோவோட கண்டென்ட்டு. ஸோ இதுக்கு ரிப்ளை வீடியோ போடுறேன், நான் ஃபெமினிசம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சோன்னு ஒரு அக்கா வந்திருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வாயை திறந்தாலே வந்து இப்படி தான் வரும். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏஜே பைரவ் வந்துட்டு ஒரு ஆண்ட்ராய்ட் டேட்டோட ஃபாலோவரு. ஸோ இவங்கள வந்து பெண் பாதுகாப்பை பற்றி பேசலாமா, முதல்ல வந்துட்டு வெளியில் இந்த மாதிரி இரவு நேரங்களில் பெண்கள் வெளியில் வரக்கூடாது தனியாக அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அதுட்டு கவர்மெண்ட்டை வர சொல்லி நீங்கள் அந்த முதலையெல்லாம் பிடிச்சிட்டு போய் அதை கடலில் விட சொல்லணும். இதுதான் புரோட்டோகால். நீங்கள் வந்துட்டு அந்த ஏரியில் போய் குளிக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி பெண்கள் இரவு நேரத்தில் வெளியே போகிறது பிரச்சனைக்கு உள்ளாகுதுன்னா அந்த பிரச்சனையை போக்குறதுக்கான வழியை தான் பார்க்கணும். நாங்கள் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியும், இன்னும் வெறும் இரவு நேரத்தில் மட்டும் எங்களுக்கு பிரச்சனை இல்லையே, எங்களுக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஆண்கள்னால பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ வந்து உங்கள் பொண்ணுக்கு வந்து நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறதுக்கு பதிலாக உங்கள் ஆண்களுக்கு வந்து எப்படி பெண்கள்கிட்ட நடந்துக்கணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பெண்ணியவாதிகளோட வார்த்தைகளாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறையா முற்போக்கு பேசுகிறவங்களாம் வந்து ஏஜே பைரவை பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏன் இதுக்கு நாம் வந்து ரிப்ளை சொல்கிறோன்னா, இந்த முற்போக்குவாதிகள் ஃபெமினிசம் பேசுகிறவங்கெல்லாம் பேசுகிற கருத்துக்கள் இஸ்லாத்துக்கு எதிராகவும் இஸ்லாமிய கருத்துக்களுக்கு எதிராகவும் இருக்குது. ஸோ இஸ்லாம் சொல்கிற தீர்வு வந்துட்டு அது கிட்டத்தட்ட ஏஜே பைரவுக்கு நெருக்கமாக இருக்குது. இன்னும் அதை கரெக்ட் பண்ணணும், ஆனால் நெருக்கமாக இருக்குன்றனால தான் அந்த கருத்துக்கு ஆதரவாக நம்ம வந்து பேசுகிறோம். முதல் கட்டமாக நாம் இருக்கக்கூடிய இந்தியா பெண் பாதுகாப்பில் எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பாருங்க. பெண்கள் அதிக ஆபத்தை சந்திக்கக்கூடிய நாடுகளின் பட்டியலில் இந்தியா முதல் இடத்தில் இருப்பதாக தாம்சன் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்தின் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ உலகத்தில் பெண்கள் வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டமான தகுதியற்ற நாடாக இந்தியா இருக்கு. ஸோ பொதுவாக பெண்கள் வெளியே போகிறதுனாலே பிரச்சனை ஏற்படுது அப்படின்றனால பெண்களை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கணும்னு யாருமே இப்போ நினைக்கிறது இல்லை. ஸோ பெண்கள் வந்து படிக்க போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுக்கு முக்கியமாக சொல்லணும்னா, முதல்ல இரவு நேரங்களில் எடுத்துப்போம். நார்மலாக பகல் நேரத்தில் நடக்கிற திருட்டுக்கள், வழிப்பறி, ரேப்களை விட இரவு நேரங்களில் நடக்கிறது அதிகமாகவும் இன்னும் சுலபமாகவும் இருக்குது. அதனால தான் நாமளே நைட்டு வந்து வெளியில் சும்மா டீ குடிக்கிறோம் அதுன்னு சுற்றிட்டு இருந்தால் போலீஸ் நம்மளை பார்த்தா பிடிச்சி விசாரிப்பாங்க. ஏன் பகலில் அந்தளவுக்கு விசாரிக்கிறதுல இரவில் விசாரிக்கிறாங்க? நம்ம பேக் ஏதாவது செக் பண்ணுறாங்க, நம்ம வண்டி நார்மலாக இருக்கிறதோட திருட்டு வண்டியான்னு ஏன் செக் பண்ணுறாங்க? ஏன்னா இரவு நேரங்களில் தவறுகள் நடக்கிறதுக்கான வாசல்கள் ரொம்ப விசாலமாக இருக்குது. எங்கே வரணும்? எதுக்கு எவ்வளோ இல்லை, யார் சொன்னாங்கண்ணா அப்படி? இன்னும் அனாவசியமாக நம்ம வந்து நைட்டில் சுற்றிட்டு இருந்தோம்னா ஒழுங்காக வீட்டுக்கு போங்கன்னு அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து வார்ன் பண்ணி அனுப்புவாங்க. இங்கெல்லாம் நிற்காதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறதும் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் பதிலுக்கு கேட்கலாம், ஏங்க பகல்லையும் தான் நடக்குது, ஏன் இரவில் மட்டும் இப்படி சொல்கிறீங்கன்னு காவல்துறையை நம்ம கேட்க முடியுமா? ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது, இரவு நேரங்களில் நடக்கக்கூடிய தவறுகள் தான் அதிகம். இன்னும் வந்து அந்த பெண்மணி சொல்கிறாங்க, நான் வந்து காலையில் பஸ்ஸில் ஏறும் போதுலேருந்து இன்னும் ஈவினிங்லேருந்து எல்லா இடத்துலையும் ஆண்கள் வந்து எனக்கு தொல்லை பண்ண தான் செய்கிறாங்க, இடிக்கிறாங்க, வைக்கிறாங்க. ஸோ ஏன் நைட்டு மட்டும் நான் போகக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து ஒரு லாஜிக்காக இல்லையா அப்படின்னு சொல்லும் போது, ஸோ அங்கே ஏஜே பைரவ் வந்து சொல்ல வேண்டிய வந்த கருத்து என்னென்னா, உங்கள் பகலில் இந்த மாதிரி பெண்களுக்கு சில இது நடக்குது, ஆனால் அதோட வீரியத்தோட இரவில் நடக்கிறது ரொம்ப அதிகம். அதாவது பகலில் சீண்டல் முயற்சிகள் இருந்தாலும் இரவில் வழிப்பறி, கொள்ள, கற்பழிப்பு லெவலுக்கு போகும், அவங்க உயிர் போகிற நிலைமைக்கு போகும். ஸோ இரவில் வந்து ஒரு தவறு செய்கிறதுக்கும் பகலில் செய்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. ஸோ அதோட வீரியத்தை கருதி தான் அவர் வந்துட்டு இந்த மாதிரி 8 மணிக்கு மேலே போக வேணாமா அப்படின்னு ஒரு தந்தை தன் மகளுக்கு சொல்கிறதாக அந்த வீடியோ எடுத்திருக்காங்க. இன்னும் அதுக்கு எதிராக பேசுகிறவங்களுக்கு அவர் என்ன பதில் கேட்குறேன்னா, நாளைக்கு என் குழந்தைக்கு என் பெண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா பொறுப்பு நீங்கள் ஏற்றுப்பீங்களான்னு ஒரு நியாயமான கேள்வி கேட்குறேன். ஸோ இந்த மாதிரி பெண்கள்லாம் திறந்து விடுங்க, கிளியை பூட்டி வைக்காதீங்க, பறக்க விடுங்க, சுதந்திரம் கொடுங்கன்னு சொல்லும் போது, என் பெண்ணுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் நீங்கள் வந்து
அதுக்கு பொறுப்பேற்றுப்பீங்களான்னு கேட்கும்போது வாயை முட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பெண்கள் இரவு நேரத்தில் போகிறனால இப்படி பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி போலீஸ்கிட்ட சொல்லி அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுத்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. அது ஒரு நியாயமான வாதம் தான். ஆனால் அப்படி நடக்குதா முதல்ல? ஸோ இந்தியாவில் அப்படி நடந்துருச்சா முதல்ல? 86 விழுக்காடு பாலியல் வன்கொடுமை வழக்குகள் நிலுவையில் உள்ளன. நீங்க வந்து அந்த ஆத்துல உள்ள அலிகேட்டர் எல்லாத்தையும் வெளியே போட்ட பிறகு இந்த கேள்வி எழுப்புறீங்களா நாங்கள் ஆத்துல போய் குளிக்கிறோன்னு? இன்னும் இருக்குல்ல அது மாதிரி முதலைகள். ஸோ அதை தீர்க்கறதுக்கான வழிகள் இன்னும் ஏற்படுத்தப்படலை. ஸோ அது ஏற்படுத்தப்படணுன்றது ஒரு நியாயமான வாதமாக இருக்கும் பட்சத்தில் அது ஏற்படாத வரைக்கும் நாம தானே ப்ரிவென்ஷன் பெட்டர் தென் க்யூரில். ஸோ நாம தான் முன்னேற்பாடாக நம்மளை பாதுகாத்து கொள்ளணும். ஸோ போலீஸ் சொல்லுது, ஸோ இரவு நேரங்களில் உங்களோட கதவுகளை பூட்டி வைங்க, திருட்டு பயம் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது இல்லை நான் வந்து கதவெல்லாம் திறந்து தான் வைப்பேன், காவல்துறை நீங்கள் தான் வந்துட்டு திருட்டு நடக்காமல் பார்த்துக்கணும், அப்படி யாராவது திருட வரேன்னா ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அவனை பிடிக்கிறக்கானன்னு சொன்னால் அது இல்லாஜிக்கலான பாயிண்டாக இருக்குல்ல. ஸோ நம்ம கதவை பூட்டியும் வைக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி காவல்துறையும் அதை பாதுகாப்பு செய்யணும். ஸோ கவர்மெண்ட்டும் மக்களும் இணைஞ்சாதான் ஒரு குற்றத்தை குறைக்க முடியும் முழுமையாக. கவர்மெண்ட் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாத வரைக்கும் நாம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக சொல்கிறாங்க வந்து வெளியே வந்தாலே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, ஆக்சிடென்ட் ஆகுது, அதனால் வீட்டுக்குள்ளே இருப்போம், வீட்டுக்குள்ளே இருக்கிறதுன்னு பிரச்சனைகளுக்கு இடிஞ்சு விழுந்துருது அப்படின்னு சொல்லி எக்ஸெப்ஷனல் தூக்கிட்டு வந்து எக்ஸாம்பிளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மன்னிச்சோட வாதங்கள்லாம் மன்னிக்க முடியாத மாதிரி தான் இருக்குது. பெண்கள் முதல்ல வெளியே வந்தால் அவங்க என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு உட்படுத்தப்படுறாங்க, பாலியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு உட்படுத்தப்படுறாங்க. ஆனால் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக ஆண்களுக்கு பெண்கள்னால இந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுதான்னு கேட்டால் கிடையாது. அடுத்து வந்துட்டு வழிப்பறி கொள்ளைகளில் ஈடுபடப்படுறாங்க. ஸோ ஒரு ஆணுக்கு எதிராக இது நடக்குதுன்னா அவனே முடிஞ்ச அளவுக்கு தன்னை தற்காத்து கொள்கிற அளவுக்கு வலிமை உடையவனாக இருக்கிறான். ஆனால் அவனாலேயே ஒரு 4-5 பேர் சூழ்ந்தால் முடியாது. ஒரு பெண் வந்துட்டு ஒரு ஆண் வந்தால் கூட தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு தான் அவங்களோட பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்குன்றப்ப அந்த பாதையை தவிர்த்துக்கிறது தானே நல்லது. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி இதை பெண்களை மட்டும் பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்ற வாதத்தை நம்ம வைக்கல. ஆனால் இஸ்லாம் சொல்கிற தீர்வுகளை பாருங்கள். ஆண்கள் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லியும் இஸ்லாம் சொல்லுது. ஸோ ஒரு பெண்ணை தவறாக பார்ப்பதை வந்து கண் செய்யும் விபச்சாரமாக இஸ்லாம் தடுக்குது. ஸோ வந்து ஒரு அந்நிய பெண்ணை வந்துட்டு நம்ம தவறான முறையில் பார்க்கக்கூடாது. ஒரு பெண் நல்ல முறையில் ஆடை அணியணும்னு சொல்கிற இஸ்லாம் தான் அந்த பெண் ஆபாசமாக ஆடை அணிந்திருந்தாலும் நீங்கள் பார்க்கக்கூடாதுன்ற தடையும் விதிக்குது. ஆனால் அதை தாண்டியும் வந்து அதை பின்பற்றாமல் இருக்கக்கூடிய ஆண்கள்னால பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்றப்ப பாதுகாத்துக்கிற ப்ரிகாஷனில் ஈடுபடணும். இன்னும் இஸ்லாம் என்ன பண்ணுது, பாவங்களுக்குன்னு தாயின்னு சொல்லப்படுற மது, இந்த மதுனால தான் பெண்களுக்கு பல கொடுமைகள் இழுக்கப்படுது. அந்த மதுவை இஸ்லாம் தடை செய்யுது. இன்னும் பெண்கள் தனியாக செல்றதுனால பாதிக்கப்படுறது வழிப்பறி கொள்ளைகள். ஸோ இதுக்கு திருடியவர்கள் கையை வெட்ட சொல்லி இஸ்லாம் சொல்கிறனால திருடர்களும் திருட்டும் வந்து குறையுது. இன்னும் 3வதாக அந்நியர்களோட சகாசம். ஸோ இதற்கு இஸ்லாம் ஒரு அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தனிமையில் இருக்க வேண்டாம், அப்படி இருந்தால் 3வதாக ஷைத்தான் இருக்கிறான்னு சொல்லி அவங்களை எச்சரிக்கை செய்யுது. ஸோ அவங்களோட பேச்சுக்களை நம்பி அவங்கவுங்க ஆடைகளை கழட்டுங்க, நீங்கள் வெளியே வாங்க, ஊரில் சுற்றுங்க, கண்டவங்க கூட போய்க்கோங்க, திருமணம் கடந்த உறவில் கூட இருந்துக்கோங்க அப்படின்ற முற்போக்கான பிரச்சாரங்களை இழுத்து உங்களை நாசம் பண்ணி ஒன்லி ஃபேன்ஸில் தான் தூக்கி அமுச்சு விடுவாங்க. நபிகள் நாயகம் இஸ்லாமிய பிரச்சாரத்தை வைக்கும் போது ஒரு பெண் வந்துட்டு ஆணோட துணை இல்லாமல் நீங்கள் வெளியே போகாதீங்க, உங்களுக்கு பாதுகாப்பாக அவங்க இருக்கட்டும்னு சொன்னாங்க. ஆனால் இறுதி கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, பெண்ணை வந்து ப்ரிகாஷன் பண்ண சொன்ன பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி அரசாங்கத்தை எந்த அளவுக்கு பண்ணாங்க. பின்னொரு காலத்தில் ஒரு பெண்மணி ஹீராலேருந்து தன்னந்தனியாக வந்து ஹஜ்ஜு செஞ்சுட்டு போவாங்க. அவங்களுக்கு ஓனாயை தவிர வேறு எந்த பயமும் இருக்காது, வழிப்பறை கொள்ளை கற்பழிப்புன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் நடக்கும் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் நபிகள் நாயகம் சொல்லும் போது அதே மாதிரி நடந்ததை நபித்தோழர்கள் பார்த்தாங்க. ஸோ பெண்களை எப்படி இருக்கணும்னு சொல்லியும் அவங்கள பாதுகாக்கிறதுக்கான அரசையும் உருவாக்கி இருக்கிறது இஸ்லாம். ஸோ நம்ம இந்த கவர்மெண்ட்டை வந்துட்டு நீங்கள் இப்படிப்பட்டவங்களை பிடிங்க அப்படின்றத எதிர்பார்த்துக்கிட்டு நம்ம வெளியே சுற்றிட்டும் இருக்க முடியாது. அந்த கவர்மெண்ட் அந்த லெவலுக்கு மாறின பிறகு இவங்க சொல்கிற இந்த வாதங்கள் கூட ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் அது மாறாத பொழுது இந்த மாதிரி பெண்களுக்கு நடக்கிற பாதிப்புகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுப்பீங்களா? அப்படி போயிருக்க கூடாதே அப்படின்னு சொல்லும் போது ஏன் விக்டிமை ப்ளேம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏம்மா ஏறி போகாதம்மா கண்டவனை நம்பின்னு நம்ம சொல்லக்கூடாதான். அந்த கூட்டிகிட்டு போகிறவன் நல்லபடியாக பார்த்துக்கணுமா. அவன் நாளைக்கு ஏதாவது இது பண்ணிட்டானா அப்பயே சொன்னேலம்மா அங்கே போகாத அப்படின்னு சொல்கிறது விக்டிமை ப்ளேம் பண்ணுறதான். Women.
ஸோ இப்படி தான் இந்த ஃபேக் ஃபெமினிசமோட வார்த்தைகள் இருக்குது. ஸோ கடுமையான சட்டங்கள், கடுமையான தண்டனைகள் மூலமாக, இன்னும் மது ஒழிப்பு, இன்னும் ஆபாச படங்களோட ஒழிப்பு மூலமாக பெண்களை பாதுகாக்கிறது ஒரு அரசாங்கத்தோட கடமையாக இருக்கும்போது, அது அந்த அரசாங்கங்கள் செய்யாத பொழுது அதன் வரைக்கும் நம்மளோட லைஃப் ரிஸ்க் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ இரவு நேரங்கள் வந்து மிகவும் பாதிப்பற்ற சூழலாக இருக்கும்போது அதை தவிர்க்கிறது தான் நல்லதுன்னு தெரியுது. இன்னும் வெளியே போகும்போதே இந்த 7 மணி 8 மணின்ற கான்செப்ட் இல்லாமல் பொதுவாகவே வெளியே போகும்போது தன்னுடைய அண்ணன், தம்பி, அப்பா இவங்களோட துணையோட பெண்கள் போகும்போது அவங்க பிரச்சனைக்கு உள்ளாகுறத தவிர்க்க முடியுன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இது போன்று பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநியாயமான குற்றங்களுக்கு வந்துட்டு அரசாங்கம் கடுமையான சட்டங்களை நிறைவேற்றி அவங்களுக்கு மரண தண்டனை வரைக்கும் கொடுக்கணுன்றதை இந்த வீடியோ மூலமாக நம்ம வந்து கோரிக்கை வச்சுக்கிறோம். ஸோ இந்த ஃபேக் ஃபெமினிஸ்டோடைய கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அதிகமான மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு லிடியூ நெட்வொர்க் என்கிற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.